2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் தற்போது காண்போம். 2026 என்பது 1/1/2026 வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசியில் இந்திய கணித வாக்கிய கணித ரீதியாக பிறக்கின்றது. இந்த ராசி பலன் விருச்சிக ராசிக்கு எப்படி என்பதை தற்போது காண்போம். காலபுருஷ ராசியில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஆயுள் மற்றும் மர்மங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடம் முக்கியமான இடம். அந்த 8ஆம் இடம் விருச்சிக ராசியாக வருகிறது. காலபுருஷ ராசி மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். எனவே விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 என்ற 9 பாதங்கள் அடக்கம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிறக்கின்ற இந்த 2026ஆம் ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. காரணம், வியாழக்கிழமை என்பது குருவாரம். குருவோட கிழமை வியாழன். அந்த குரு விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2 மற்றும் 5 கூடியவர். அந்த குரு பகவான் வருகின்ற மே 26ஆம் தேதி வாக்கிய ரீதியாக மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசி என்ற தன்னுடைய உச்ச வீட்டுக்கு தன் சொந்த நட்சத்திரமான புனர்பூச 4ஆம் நாளில் பெயர்ச்சியாகி வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய ரீதியாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி என்று தற்போது விருச்சிக ராசி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கும்பராசி 4ஆம் இடம். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பூரட்டாதி 4ஆம் நாளில் மார்ச் 6ஆம் தேதி திருநாள் வாக்கிய பிரகாரம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். இது 5ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம். 5, 9 என்பது திரிகோண இடங்களின் அடிப்படையில் சேர்ந்தது. எனவே கேந்திரத்திற்கு அதிபதியான கிரகம் திரிகோண ராசியில் போனால் நற்பலன்களை செய்யும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை. என்ற அடிப்படையில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியும் சனி பயிற்சியும் மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருப்பவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அவருடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தி பலனுக்கு ஏற்ப கூடுதலான நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டம். மேலும் மே 26ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்தில் குரு பகவான் மிக சிறப்பாக 5 கூடியவர் 5ஆம் இடத்தையே தன் 9ஆம் பார்வையில் பார்வை செய்யக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி நேயர்கள் வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக பெறுவார்கள். தொழில் ரீதியான முன்னேற்றத்தை காண்பார்கள். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு புத்துணர்ச்சியுடன் செயல்படுவார்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவருக்கு ஒரு வழிமுறையையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். மேலும் வருகின்ற நவம்பர் மாதம் ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சியில் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு விருச்சிகத்துக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்துக்கும் பயிற்சியாகி போவதால் இந்த ராகுகேது பயிற்சியும் விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும். எனவே இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அனைத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கும் ஒரு பொற்காலமாக இருந்து முன்னேற்ற பாதையை அமைத்து கொடுக்கும் என்று உறுதியாக கூறலாம். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் 5ஆம் இடம் விருச்சிகத்திற்கு மீனராசியாக வருவதால் மீனராசியின் அதிபதி குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் பின்பற்றினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வாழ்க வளமுடன்.